ஹாய் கைஸ் நண்பா, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். மைவித்திரேட்ஸ் உறுப்பினர்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தோன்னா ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இருந்தாலும் நான் கொஞ்சம் லேட்டாக அப்டேட் பண்ணுறேன் நண்பா. ஏன்னா சில பேருக்கு இந்த விஷயம் அப்டேட் போயிருக்கலாம். சில விஷயம் இந்த ஒரு அப்டேட் சில நண்பர்களுக்கு போகாமல் இருக்கலாம். ஸோ இருந்தாலும் எதுக்காக நான் இந்த லேட்டாக அப்டேட் பண்ணுறேன்னா, ஸோ 1 வீக்காகவே என்னால் சுத்தமாக உடம்பே முடியல நண்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, ஃபீவரு எல்லாமே அதிகமாகிடுச்சு. சுத்தமாக என்னால் அப்டேட் பண்ண முடியல. இருந்தாலும் 1 வீக்குக்கு முன்னாடி ஏதாச்சும் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சுத்தமாக வாய்ஸ் ஓவரே கொடுக்க முடியல. அப்படி கொடுத்தாலும் கோல்டு அதிகமாக இந்த வாய்ஸை சுத்தமாக கேட்குறதுக்கே சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் இந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நான் அப்டேட் பண்ணுறதால கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற விஷயத்துக்காக இதை மட்டும் சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்றதால ஒரு மகிழ்ச்சியாக நான் பேசிகிட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியராக தெரிஞ்சிடும். இருந்தாலும் எல்லா நண்பர்களும் நேரம் நீங்கள் தெரிஞ்சு பார்த்துட்ருப்பீங்க. இருந்தாலும் நம்ம நண்பர் ஏதோ சொல்கிறாரு சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்கலான்னு கூட நீங்கள் விசிட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க நண்பா. நம்மளுடைய 71 பேருக்கு பெயில் கிடச்சிச்சாம்மா. ஸோ இப்போ தான் எனக்கும் அப்டேட் வந்துச்சு. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட ப்ரோ கால் பண்ணி சொன்னாங்க. ஸோ வீடியோ அப்டேட் பண்ணுங்கள், மகிழ்ச்சியாக பேசுங்க நண்பா, பரவாயில்ல, மக்கள் ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துட்ருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும், பேசி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் ஹாப்பியாக பேசிகிட்ருக்கேன். அப்படியே ஹாப்பி மூமெண்ட்டோடு பேசுறது கூட இருக்கிற ஃபீவர் கூட லைட்டாக ஓடி போன மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் வாய்ஸை கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய பொங்கலுக்கு நிறைய விஷயத்த எதிர்பார்க்கலாம். என்ன தான் 1 இயர் கொஞ்சம் டவுனாகவே போயிட்டு இருந்தாலும் பொங்கலில் இருந்து அடுத்து பொங்கல்லேருந்து ஒரு நல்ல விஷயத்த அப்டேட் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எம்டி சார் நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன தான் போன வருஷத்தில் பாருங்களேன், நியூ இயர், கிறிஸ்டமஸ்ன்னு சொல்லிட்டு அப்பப்போ நம்முடைய எம்டி சார் வாழ்த்து சொல்லிட்டு போவார். ஆனால் இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட சைலண்ட்டாகவே இருந்தாருங்க, எந்த ஒரு விஷயமே லீக் ஆகலை. ஆனால் இதுக்கு முன்னாடி பாருங்களேன், அப்பப்போ மாதத்துக்கு என்னடா ஒரு வீடியோ போடுவார், என்னடா அது மாதத்துக்கு ஒரு வீடியோ போடுவார், இந்த வாட்டி வீடியோ போடலை, அவ்வளோதான் போங்க முடிச்சு விட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கி ஒரு லெவலில் சைலண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனால் அவர் சொன்ன விஷயத்த நல்லாவே காப்பாற்றிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்முடைய எம்டி சார் ஒரு கொண்டு வந்துட்டுருக்காரு. மக்களுடைய தன்னம்பிக்கை நிறையவே உருவாக்கி வந்துட்டுருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள், வக்கீல்கிட்ட பாருங்க, வக்கீல்கிட்ட வாதாடினாங்க, என்ன ஒரு விஷயத்த பேசியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நமக்கு எதிர்த்தா ஜட்ஜிக்கிட்ட கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு டெபாசிட்டோட ஸ்கீமில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா மொபைல் டிரான்சாக்ஷன் நடந்துகிட்ருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா டூர் இட்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை பண்ணலை அதை பண்ணலன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வக்கீல்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜட்ஜை சொல்லியிருப்பாரு. But not received any deposits. Yes, we'll pass orders. Bail granted, sir. Bail granted, will pass orders. இது பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் வரல. இது முழுக்க பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஸ்கீம்லேயே வரல. முழுக்க பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பர்த் சர்டிஃபிகேட்லேயே வரலன்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கு டைம் கொடுங்க. நமக்கு எதிர்த்தான் கேட்குறாங்க, வக்கீல்கிட்ட சொல்லிடுறாங்க, சார் இது முழுக்க பார்த்தீங்கன்னா மொபைலில் டிரான்சாக்ஷன் மொத்தமாக டெபாசிட்டோட ஸ்கீமில் இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படி இப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம வக்கீல தீர்ப்பு சொல்லியிருப்பார். என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயில் கிராண்டட். ஏன்னா அது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா பர்த் ஆக்டுக்குள்ளாரவே வரல அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமாக முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி வரத்தால எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை 76 பேருக்கு அப்டேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் தேதி இந்த அப்டேட் வந்துச்சு. நாளைக்கு இயரிங், முந்தானத்து இயரிங், இப்படியே சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கு மாற்றி விட்டாங்க, சென்னைக்கு மாற்றி விட்டாங்க. என்னடா நம்ம கார்த்திகண்ணா வீடியோ போடுவார், அவரும் வீடியோ போடல. ஸோ மக்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகி அவங்க நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் மாற்றுக்கட்டில் போட்டு மக்களை ஒரு மாதிரி ஆக்கி விட்டாங்கன்னே சொல்லலாம். இருந்தாலும் நம்ம ஏதோ காசு பணத்துக்குன்னு ஆசைப்பட்டு என்னடா நம்மளை வீடியோ போடலை, ஏதோ ஒரு வீடியோ போட்டு கண்டென்ட் போடும் அப்படி ஒரு எண்ணத்துக்காகவும் நானும் அப்டேட் பண்ணலை. ஏன்னா அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது நண்பா. ஸோ நமக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தோன்னு தெரியும், கரெக்டான ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்றதுக்காக ஒரு அப்டேட் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ கூட பாருங்கள், நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த ஒரு விஷயத்த நான் பேசிகிட்ருக்கேன். இருந்தாலும் நான் நியூ இயருக்கு எம்டி சார் வீடியோ போட்டிருந்தார். ஸோ நானும்
நானும் வந்து அப்போவே அப்டேட் பண்ணிவிடுவேன். இருந்தாலும் ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த அப்டேட்டை போயிட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடவே பாருங்கள். இருந்தாலும் நம்மளுடைய நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணதுக்காவது யாராச்சும் யோசித்து பார்த்துருப்பீங்களா? அப்படி இருக்கிறவங்க ஏங்க நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போடுவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிடணும். ஆனால் நம்முடைய எம்டி சார் இருப்பார், சைலண்ட்டாக இருந்து பக்காவாக வந்து சைலண்ட்டாக அடித்து முடித்தாருன்னே சொல்லிக்கலாம். ஆனால் வேறு லெவலில் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருந்தாருங்க. இப்போ கூட பாருங்கள் சைலண்ட்டாக தான் இருக்கும். இந்த விஷயம் எத்தனை பேருக்கு லீக் ஆச்சுன்னு தெரியல. ஸோ பொங்கலுக்கு சூப்பராக வந்து நம்முடைய ஆப் வந்து ரீஸ்டார்ட் பண்ணி 1 இயர் கேப்புங்க. ஆனால் இழுத்தடிச்சுன்னு சொல்லலாம். மக்கள் ரொம்பவே கஷ்டத்தில் ஆளாயிட்டாங்கன்னு சொல்லிடலாம். ஸோ இந்த 2025 நம்முடைய ஆப்பை ரீஸ்டார்ட் பண்ணி வேறு லெவலில் கொண்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் கூட எனக்கு அப்டேட் வந்துச்சு. நம்மளுடைய ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக எல்லா அப்டேட்டுமே அப்படியாவது சூப்பராக வந்து ஆப்பை வந்து புது ஆப்பை வந்து மாடுலேஷன் பண்ணி உருவாக்கி வச்சுருக்காங்களாமா. ஸோ அந்த ஓல்டு ஆப்பில் என்ன மாதிரி இருந்துச்சோ அதே சேம் தான் இருக்கும். சின்ன சேஞ்சஸ்லாம் வந்து நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய எம்டி சார் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க, இன்னும் பண்ணலை அந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எனக்கு வந்து அப்டேட் என்னென்னா ரிலாக்ஸேஷன் வந்து அப்ளை பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா இப்போ இந்த 71 பேர் டேரக்ட்ஸ் கிடைக்கல அப்படின்ற போது எப்படி அந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ வந்து அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சுல்ல, இப்போ வந்து கன்ஃபார்ம் வந்து அதை பண்ணிவிடுவாங்க. குயிக்காக அதுக்கான விஷயமும் வந்து அப்டேட் ஆயிரும். பட் ஆனால் எனக்கு கரெக்டாக தெரியல. ரிலாக்ஸேஷன் வந்து பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து அப்டேட் வந்துச்சு. ஸோ தெரியாமல் வந்து சொல்லக்கூடாதுன்னு தான் எனக்கு கரெக்டாக அது தெரியல. அதுக்கான விஷயம் வந்து ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட வந்து குயிக்காக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆப் வந்து ஓப்பன் ஆக போது நமக்கும் வந்து பெயில் வந்து கிராண்டட் நண்பா. பெயில் 76 பேருக்கு வந்து கிடச்சிச்சு. நம்ம ஆப் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் வந்து ரொம்ப நாள் கழித்து பேசத்தால் கொஞ்சம் நல்லா வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல நண்பா. ஏன்னா கோல்டாக வேறு அதிகமாக இருக்கா. ஸோ இனிமேல் முடியல. ஏதாச்சும் எனக்கு அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட வந்து குயிக்காக வந்து ஷேர் பண்ணுறேன் நண்பா. ஸோ நம்மளுடைய மைவித்ரேட்ஸ் உறுப்பினர்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிங்க. இருந்தாலும் அவங்கள வந்து மகிழ்ச்சியாகி தெரிஞ்சுப்பாங்க, சந்தோஷமாக ஆயிப்பாங்க நண்பா. ஸோ 1 இயருக்கு அப்புறமா நம்ம வந்து பேக் கொடுக்குறோன்னே சொல்லிக்கலாம். ஓகே நண்பா, அந்த ஒரு வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. தேங்க்யூ, பை, டாடா, பேசி நண்பா.